மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவளுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவளுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மோசே ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாருன்னா, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லாதிருந்தால் எங்களை இந்த இடம் விட்டு எங்களை புறப்பட பண்ணாதிரும் என்று சொல்லுகிறார். நாங்கள் எதனால விசேஷமானவர்கள்? உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக வருவது தான் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேன்மை, கனம், ஆசீர்வாதம் இதெல்லாம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் நம்மோடு இருத்தலும் இந்த வாழ்க்கை பயணத்தில் நமக்கு முன்பதாக செல்வது தான் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆண்டு சோத்திரம் உண்டாவதா. ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருந்து அவர்கள் அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி பயணம் செய்யும் போது அங்கே தேவன் மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவருக்கு முன்பதாக சென்றார். அவர் சென்றதை ஜனங்கள் கண்டார்கள், அனுபவித்தார்கள். ஆகினாலே தேவன் அவருக்கு முன்பதாக சென்றபடியினாலே யாரும் அவளுக்கு எதிர்த்து நிற்க முடியல, யாரும் தீமை செய்ய முடியல. 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் இருந்தாங்க. அந்த 40 ஆண்டுகளிலே அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவருடைய செருப்பு பழசா போகலை. அவர்கள் தேவதூதருடைய அப்பத்தை சாப்பிட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை வழிநடத்தி செல்வாரானால் அந்த அனுபவம் இருக்கிறதே அது விசேஷமானது. தேவன் நமக்கு முன்பதாக செல்வாரா என்று சொன்னால் அது மகிமையானது. அதுக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் ராஜா அவருக்கு முன்பதாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். இந்த வருஷத்திலே நமக்கு எடுக்கக்கூடிய ஒரு பெரிய தைரியம், ஒரு உற்சாகம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போவார். நாட்கள் 365 நாட்களிலும் நமக்கு முன்பதாக நம்முடைய தேவன் நமக்கு முன்பதாக கடந்து போவதை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுவரைக்கும் நம் மாம்ச பலத்திலே நாம் நடந்து போயிருக்கலாம், அல்லது நம்முடைய கையின் பிரயாசம், நம்ம கையை நம்பி, திறமையை நம்பி, கல்வியை நம்பி, மற்றவர்களை நம்பி நாம் போயிருந்திருக்கலாம். வாழ்க்கையில தோல்விகளும் அவமானங்களும் குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டிலே நமக்கு ஒரு பெரிய சாக்கியம் என்று சொன்னால், நம்முடைய ராஜா நமக்கு முன்பதாக கடந்து போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நமக்கு முன்பதாக என்ன செய்கிறாராம்? அவர் கடந்து போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ராஜா முன்பதாக கடந்து போகும்போது அவர் சும்மாலாம் நம்ம கொண்டு போக மாட்டார், வெறுமனையெல்லாம் நம்ம கூட்டிட்டு போக மாட்டார், வெறுமனையெல்லாம் நம்ம நினைச்ச மாட்டார், நடத்த மாட்டார். ராஜா நமக்கு முன்பதாக போகும்போது இந்த 2024ஆம் ஆண்டிலே கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்லும் போது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அது ரொம்ப முக்கியமானது. மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாக்கோவின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன், இஸ்ரவேலின் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளை போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமமானவாய் ஜலத்தலினாலே இரைச்சல் உண்டாகும். அப்போ தேவன் நமக்கு முன்பதாக கடந்து வரும்போது என்ன நடக்குது சொன்னா, தேவன் தம்முடைய ஜனத்தை கூட்டி சேர்க்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. தேவன் தம்முடைய ஜனத்தை கூட்டி சேர்க்கிறவராய் இருக்கிறார்.
ஆங்காங்கே சிதறி கிடக்கிற குடும்பங்கள், ஆங்காங்கே பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஒன்று சேர்த்து அவர் கூட்டி சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். குடும்பமாக ஏற்ற வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆண்டில் ஆண்டவர் திரளான ஆத்துமாக்களை ரட்சித்து அவருடைய மந்தையாகிய சபைகளை கொண்டு வருவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதுக்குத்தான் கர்த்தர் நமக்கு முன்பதாக செல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆத்துமாக்களை ரட்சிக்கிறது நம்முடைய வேலை அல்ல. நம்முடைய வேலை சுவிசேஷத்தை சொல்லுவது. நம்முடைய வேலை நாம் ஜனங்களுக்காக ஜெபிப்பது. ஆனால் ஆத்துமாக்களை ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வருவது யாருடைய வேலை என்றால் கர்த்தருடைய வேலை. கர்த்தர் இந்த நாட்களில் திரளான ஆத்துமாக்களை இந்த ஆண்டிலே நமக்கு தர அவர் உண்மையிலவராக இருக்கிறது விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாம் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். தேவன் இந்த ஆண்டிலே நமக்கு முன்பதாக நடத்தி கொண்டு போகும்போது என்ன நடக்கும்? 4ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தின் பின்பகுதியிலே, 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை எப்படி நடத்த போகிறார்னா வசனத்தின் செழிப்புகளிலே கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். சத்தியத்திலே கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். நமக்கு முன்பதாக அவர் செல்லுகிறார். அவர் எங்கே நம்மை நடத்தி கொண்டு போக போறார் சொன்னா சத்தியத்திலே நடத்த. சீயோனிலிருந்து வேதம் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேத வசனம் தான் சத்தியம். அந்த சத்தியம் ஒன்று தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். இந்த உலகத்தில் யாரையும் மாற்ற முடியாது. ஆனால் மாற்றக்கூடிய வல்லமை, உருவாக்கக்கூடிய வல்லமை எதற்கு உண்டு சொன்னா தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். தேவன் இந்த நாட்களிலே அவருடைய பிரத்யட்சமான வார்த்தைகளினாலே தேவன் இந்த ஆண்டிலே நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. அவருடைய வசனம் வெளிப்படும், சத்தியம் வெளிப்படும். ஒவ்வொரு ஆராதனைகளிலும் ஒவ்வொரு ஜெபங்களிலும் நாம் கூடி வரும்போதெல்லாம் கர்த்தருடைய விசேஷமான மகிமையான வார்த்தைகள் நமக்கு வெளிப்படும். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ரகசியங்கள் வெளிப்படும். தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வெளிப்படும். தேவனுடைய வார்த்தைகள் நம்மை கட்டி எழுப்பி நம்மை சுத்திகரித்து அவருக்கு ஒப்பான ஒரு பாத்திரமாக மாற்றத்தக்கதான அளவிலே தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே புறப்பட்டு வரும். தேவன் அவிதமாக இந்த ஆண்டில் நம்மை வசனத்தின் செழிப்பினாலே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி அவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவர் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. அதாவது ஆண்டவர் இந்த ஆண்டிலே இளைப்பாறுதலை நமக்கு கட்டளையிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தன் திராட்சை செடியின் நிழலில் தன் அத்திமரத்தின் நிழலில் பயப்படுத்துவர் இல்லாமல் அவன் உட்காருவான். தேவனுடைய அற்புதமான காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். பயமில்லாத தேவன் கொடுத்த நன்மைகளை அனுபவிக்கத்தக்கதான ஒரு நிலையிலே தேவன் இந்த ஆண்டிலே நம்மை நடத்த உண்மையிலவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இளைப்பாறுதல், யுத்தம் இல்லாத, வேதனை இல்லாத, சஞ்சலம் இல்லாத, பயம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை, தேவனுடைய சமாதானத்தை அனுபவிக்கிற ஒரு காலங்களாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. தேவன் இந்த ஆண்டிலே நம்முடைய குடும்பங்களிலே சமாதானத்தை தேவன் கட்டளையிட உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்தெந்த குடும்பத்தில் எல்லாம் சமாதானம் இல்லையோ, நிம்மதி இல்லையோ, எந்த காரணத்தினால சமாதானம் நிம்மதி இல்லையோ அவைகளெல்லாம் கர்த்தர் மாற்றி இளைப்பாறுதலை அவரவர்கள் தங்கள் குடும்பங்களிலே அவர்கள் சமாதானத்தை காணும்படியாக தேவன் கிருபை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்மேலின் நடுவிலே தனித்து
வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்கள் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு அருமையான மேய்ச்சல்களை அல்லது ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்குப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமாகிய மந்தை ஆண்டு ஸ்தோத்திரம் உண்டாவதா. தாவீது அழகாய் சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களிலே கொண்டு போய் விடுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமேன் சொல்லுவோமா? கர்த்தர் நம்மை மேய்க்கும் போது, கர்த்தர் நம்மை நடத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் இன்றி நாம் நிறைவுகளை நாம் அனுபவிக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் மேய்ப்பார். யாரை குறித்து சொல்லியிருக்கிறது? கர்மேலின் நடுவிலே தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சபையாக இருக்கக்கூடிய தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மேய்க்கிற ஒரு அனுபவம் இருக்கும். கர்த்தர் மேய்க்கிற ஒரு அனுபவம் இருக்கும். அவர் நடத்தி சென்று ஆசீர்வாதமான இடங்களிலே நடத்தி செல்றதை நம்ம பார்ப்போம். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிறத பார்ப்போம். நம்முடைய சத்துருக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் அவிதமாக இந்த ஆண்டிலே நம்மை நடத்தி அருமையாக அற்புதமாக தேவன் இந்த ஆண்டுவிலே நம்மை நடத்துவதற்கு ஆண்டு உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நம்முக்கு முன்பதாக அவர் செல்கிறார். எதற்கு செல்கிறார் சொன்னால், இப்படிப்பட்ட நன்மைகளை ஆசீர்வாதங்களை நம்மை கொடுப்பதற்காக ஆண்டவர் நமக்கு முன்பதாக சொல்கிறவராக இருக்கிறார். ஆனால் இதில் தடைகள் இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இவைகளுக்கெல்லாம் தடை இருக்கத்தான் செய்கிறது. ஆத்துமாக்களுடைய ரட்சிப்புக்கான தடைகள் இருக்குது. வேத வசனத்தினுடையதான அந்த வெளிப்பாடு சத்தியத்தை அறிதலுக்கு தடைகள் இருக்கத்தான் செய்கிறது. இளைப்பாறுதல், தேவனுடைய இளைப்பாறுதலை நாம் அனுபவிப்பதற்கு தடைகள் இருக்கத்தான் செய்கிறது. தேவனால் நாம் மேய்ச்சலை கண்டடையத்தக்கதாக ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த அனுபவத்துக்கெல்லாம் தடைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆகையினால தான் இங்கே அவர் நமக்கு முன்பதாக போகிறார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பெயர் என்னவா? தடைகளை நீக்கி போடுகிறவர். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர். நமக்கு முன்பதாக செல்கிற கர்த்தருக்கு இங்கே ஒரு வார்த்தை பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பெயர் சொன்னார்? தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர் நமக்கு முன்பதாக போகிறார். நம்மை ஆசீர்வாதத்தின் பாதைகளிலே நம்மை நடத்தும்படியாக புறப்பட்டு போகிறார். நமக்கு முன்பதாக போகிறார். இதுக்கு என்னென்னலாம் தடை இருக்குதோ அந்த தடைகள்லாம் உடைத்து போடுவதற்கு அவர் வல்லமுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் தடை 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 என்று சொல்லி பார்ப்போமானால் ஒரே ஒரு சக்தி தான் இருக்குது. தடை பண்ணுற ஒரு சக்தி, அது சாத்தான். அது சாத்தான் ஒருவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான தேவனுடைய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், ஆத்துமாக்களாகிய ஆசீர்வாதங்கள், இளைப்பாறுதலாகிய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய மேய்ச்சலினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை தடை பண்ணக்கூடிய ஒரே ஒரு சக்தி இருக்கிறது. அது யார் என்று சொன்னால் சாத்தான். ஆனால் தேவனோ அவனுடைய தடைகளை எல்லாம் உடைத்து நொறுக்கி போட்டு அவன் நமக்கு எந்தெந்த தடை கொண்டு வந்தாலும் அவைகள் எல்லாம் நொறுக்கி போட்டு தேவன் நம்ம இந்த வருஷத்தில் அற்புதமாய் நடத்துவதற்கு நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்க போகுதோ, எனக்கு முன்பதாக பல தடைகள் இருக்கிறது, அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தடைகளை உடைக்கி போடுகிறவர், நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பதாக அவர் கடந்து போகிறார். அவர் நமக்கு முன்பதாக கடந்து போகிறார். அவர் தடைகளை நீக்குகிறது யாருடைய வேலை? அவருடைய வேலை. நாம் அதில் நடந்து போவோம். ஹல்லேலூயா.
தடைகளை நீக்கி போடுவார். அவர் முன்பதாக போவார். தடைகளை எல்லாம் உடைத்து நொறுக்கி அப்புறப்படுத்தி விட்டு அவர் முன்பதாக போவார். நாம் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்போம். நாம் அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்குள்ளே பிரவேசிப்போம். தேவனுடைய வார்த்தைகளால் உண்டாகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி பிரவேசித்து போவோம். தேவனால் உண்டாகிற மேட்சைகளை அனுபவிக்கும்படியாக நாம் புறப்பட்டு போவோம். தேவன் நபிதமாய் இந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுதி நாம் ஜெபிக்க போகிறோம். Glory to God. தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். அவருக்கு முன்பதாக போட்டிருக்குது, அதை நம்ம சொல்லணும். எங்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்பதாக நடந்து போகிறார். நான் நடந்து போகும்போது 2024 ஆண்டிலே நான் நடந்து போகும்போது அங்கே தடை இருக்க நான் பார்க்க மாட்டேன். அங்கே தடை இருக்காது. ஏன்னா ஏற்கனவே என் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த தடைகளெல்லாம் நீக்கி போட்டிருப்பார். தடையெல்லாம் நீக்கி போட்டிருப்பார். என்னென்னலாம் எனக்கு ஆசீர்வாதம் தடை இருந்துச்சோ அதையெல்லாம் கர்த்தர் நீக்கி போட்டிருப்பார். நான் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து உள்ளே கடந்து போவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சகல நன்மைக்குள்ளே நான் கடந்து போவேன். கர்த்தருடைய மகிமையான ஆசீர்வாதங்களை அனுபவிப்பேன். கர்த்தர் விதமாக இந்த ஆண்டிலே எனக்கு செய்ய போகிறார் என்ற விசுவாசத்தோட கர்த்தரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராய் ஆண்டவரே, நீங்க அவிதமாய் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தராய் ஆண்டவரே, நீங்க அவிதமாய் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். தடைகள் நீங்க போகிறது. எங்களுக்கு முன்பதாக கர்த்தர் செல்லுகிறீர். தடைகளை நீக்கி போடுகிறவர் கர்த்தர். தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பதாக நடந்து போகிறீர். நாங்கள் வாசல் வழியாய் பிரவேசிப்போம். ஆண்டவரே, தேவன் எங்களுக்கு உண்டாக்கி வைக்கிற ஆசீர்வாதத்தின் பாதைகளிலே நாங்கள் நடந்து 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 சுதந்திரத்தை கொள்வோம். ஆண்டவரே, கர்த்தர் செய்ய போதுமானவராய் இருக்கிறபடியாலுமே ஸ்தோத்திரம் அணுகிறோம். நீ செய்ய போதுமானவராய் இருக்கிறபடியாலுமே ஸ்தோத்திரம் அணுகிறோம். ஹல்லேலூயா. சபல தல ரகபல தல ரபா ஷமனா தல ரகபல தியாரா தல ரபா. எத்தனை தான் உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்தாலும், ஒன்று உங்களோடு இருக்கிற இந்த கர்த்தர், இதுவரைக்கும் நீ தனியாக போன மகளே, ஆனால் நீ தனியாக போக மாட்டேன். உனக்கு முன்பதாக நான் போவேன்னு கர்த்தர் சொல்கிறேன். உனக்கு முன்பதாக நான் போவேன். உனக்கு முன்பதாக நான் போவேன். இந்த ஆண்டில் ஒரு வித்தியாசத்தை நீ பார்ப்ப. ஒரு வித்தியாசத்தை நீ பார்ப்ப. இந்த ஆண்டு உனக்கு முன்பதாக நான் புறப்பட்டு போகிறத நீ பார்ப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மாற்றத்தை நீ உன் வாழ்க்கையில் பார்ப்ப. என்னென்ன தடையெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் உடைக்கப்படுறதை நீ பார்ப்ப. ஹல்லேலூயா. எதுக்காகலாம் ஜெபித்து கொண்டிருக்கிறையோ அதையெல்லாம் இந்த நாட்களில் அவனுக்கு தந்து உன்னை ஆசீர்வாதத்தின் பாதை நீ நடத்துறதை நீ பார்க்க போறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். கர்த்தரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை எல்லாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஷந்தே லகபல அதிகாரதல ரகபல அதிகாரதல ரகபா ஷமன அதிகாரகபல அதிகாரதல ரகபல அதிகாரதல ரகபா ஷமன அதிகாரதல ரகபல அதிகாரதல ரகபல அதிகாரதல ஷமன தல ரகபல அதிகாரகபல. Glory to God. இந்த வருஷத்தின் கடைசியிலே நீ நினைக்காத காரியத்தையும் நீ எதிர்பாராத காரியத்தையும் உன் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தராய் இருக்கிற நான் செய்ய நீ கண்டாய். இந்த வருஷத்தின் கடைசியிலே நீ எதிர்பாராத காரியத்தை கர்த்தராகிய நான் செய்ய நீ கண்டாய். இந்த புதிய வருஷத்தில் அதையிலும் பெரிதானவைகள் உனக்கு சரி இங்கே பார்க்க போறேன். கர்த்தராகிய நான் அதை செய்வேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா, 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 நன்றி ராஜா. ஷமனா தல ரகபனா தியா ரகபல சகபர தல ரகபா. நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். எல்லா வலதுகை வேத்தி
ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை எல்லாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஷமன தல ரக பல தியார தல ரக பல தல ரக பாபா பாபா. அல்லேலூயா அல்லேலூயா. ஷமன தல ரக பல தல ரக பல தியார தல ரபா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. 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 கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போறீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நல்ல பிதாவை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முன்னோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வர கர்த்தர் பாராட்டின கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களோடு மத்தியில் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை கொண்டு பேசினபடியால் உம்மை துதிக்கிறோம். ஆமாண்டவரே, எங்களுக்கு முன்பதாக நீங்கள் செல்றீங்க. தடைகளை நீக்கி போடுறவராக முன்னாடி செல்றீங்க. நாங்கள் அதில் பிரவேசிப்போம் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தில் பிரவேசிப்போம் ஆண்டவரே. தேவனுடைய சத்தியத்துக்குள்ளே பிரவேசிப்போம் ஆண்டவரே. தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதங்களை காணும்படி நாங்கள் பிரவேசிப்போம் ஆண்டவரே. கர்த்தர் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே கர்த்தராகிய ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை குடும்பமாய் ஆசீர்வதிக்க கர்த்தர் இந்த நாட்களில் குடும்பங்களை காணப்படுகிறதான எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி, ஆசீர்வாத குறைகளை கர்த்தர் மாற்றி, இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீ கட்டிடவே நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆண்டு முடிவு வரும்போது கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம் ஜனத்தை மேலே இறங்கி வரட்டும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய ஜனத்தை எல்லாம் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.